வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி சக்கரை கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிங்கர் சிப்ஸ். அதுக்கு சக்கரை கிழங்கை கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு நமக்கு நீட்டாக எவ்வளோ சைஸ் வேணுமோ ஒரு விரல் நீளத்துக்கு கூட போடலாம். நான் இந்த ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இது மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் மற்ற பொடிங்கள்லாம் கலந்து இதில் கொஞ்சமாக சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இது இஞ்சி பூண்டு வச்சு பேஸ்ட்டு துருவி வச்சுருக்கேன். பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு தேர்ந்தாப்புல கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. இதில் இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஜீரகத்தூள், பெருங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதில் மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா மேலே ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். இது அரிசி மாவு, சின்ன கிழங்கு தான் ஒன்று எடுத்திருக்கேன். வீட்டில் நிறையா பேர் இருந்தோம்னா நல்லா நிறையா போட்டு செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா ஒரு ஸ்பூன். கோட்டிங் ஆகணும் லைட்டாக. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பிசைஞ்சுக்கிட்டு கூட பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு இதுக்கு தகுந்தது. உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக மட்டும். இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பரவும். மேலே தூவி விட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகலை, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி. நல்லா கஸ்தூரி மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்கும். கஸ்தூரி மிளகாய் தூளா? காஷ்மீரி தூள். கஸ்தூரி மிளகாய் அப்படின்ட்டேன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கலந்துக்கலாமா? இது போதும்ல? போதும். வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம இந்த எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் தான் அங்கேயும் இங்கேயுமா தான் இருக்கும். உப்பு போட்டிருக்குறோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியத்தில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது. இந்த இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்றேன். இது சக்கரவள்ளி கிழங்குனால போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். இது வேகாத கிழங்கு தான். நல்லா ஃப்ரெஷ் கிழங்காக இருந்ததுன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த வாங்கி கிழங்கு வேக வைக்கணும் அவசியம் இல்லை. வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு சிலர் அப்படியே பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடலாம். சீக்கிரம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டு
முதல்ல கொஞ்சம் நல்லா வேகட்டும், உடனே திருப்பி போட வேணாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. மஞ்சத்தூள் வேறு போட்டிருக்கோம். மிளகாய் பொடி நல்லா ரெட்டு கலராக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இது வாங்கி மிளகாய் கிளறி இல்லாமல் இப்போது பார்க்கறதுக்கு சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்குது, சேப்பங்கிழங்கு வறுவல் மாதிரி. ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ், சிப்ஸில் ஃபிங்கர் சிப்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். இதை நம்ம சும்மா சாதாரணமாக வேக வச்சு சாப்பிடுவோம், சாம்பாரில் போடுவோம், பொரியல் செய்யலாம். இந்த கிழங்குலையும் வெல்லம் தேங்காயெல்லாம் போட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம், தேங்காய் வெல்லம்லாம் கலந்து. இது வந்து புது தினசாக சிம்லேயே வச்சுருக்கணும், சிம்லேயே வச்சு தான் அப்போ தான் கிழங்கு நல்லா வேகும். எல்லாம் மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணியிருந்துருக்கோம். ஆமாம், இவ்வளோ மொத்தமாக போட்டுங்க. மெல்லிசா போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம். ஆமாம், ஃபிங்கர் சிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கணும். இப்போ தான் செஞ்சு பார்க்குறோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க, அப்போ தான் நான் எங்களுக்கு இது வந்து ஊக்குவிக்கும் எங்களை. நாங்கள் புது புது வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு ஆர்வம் காட்ட முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெல் பட்டனையும் அமுக்குங்க, லைக் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக இப்படி கட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு, நல்லா மொறுன்னு வந்துருக்குது பாருங்கள். பார்த்தா கூட தெரியும் வந்துருச்சா, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப தெரியாது, சாப்பிட்றப்ப தெரியாது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அது உருளைக்கிழங்குனா கொஞ்சம் பாயில் போட்டுட்டு கூட வேணுமா கூட அப்படின்னு செய்யலாம். இல்லை, நீங்கள் மெல்லிசாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகாது. இப்படி செய்கிறப்ப அடுத்த வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமே. இப்போ பாருங்கள், நல்லா சவந்துருச்சு பாருங்கள். எடுத்து போட்டுருங்க. சரி,
கொதிக்குது பாருங்கள். இவ்வளோ போட்டால் தான் இவ்வளோ இந்த திக்னஸ் சரியாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் மெல்லிசாக போடலாம். சாப்பிட நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு உப்பு காரம் மாதிரி. வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.